குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 1000 கோடி எங்கிருந்து வந்தது, அந்த நம்பர் எங்கிருந்து வந்து நீங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகுதான் சொல்ல முடியும். 1000 கோடியா 5 கோடியா அப்புறம் தானே சொல்ல முடியும். இது ஏறத்தாழ 2G வழக்கு மாதிரி தான் வருகிறது. ஏன் இந்த எதிர்கட்சியில் ஆளுகின்ற இந்த 5 மாநிலத்தை மட்டும் முடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எதற்காக வந்து ஈடிக்கு வருகிறது, எதற்காக மத்திய அரசாக்கு வருகிறது தான் நான் அந்த கேள்வி கேட்கிறேன். அபட்டமான ஒரு பொய்ய சொன்னாங்களே, டெல்லியில இருந்து 100 கோடி ரூபாய் வந்து கோவாக்கு அனுப்பி அங்க தேர்தல் வந்து ஃபைட் பண்ணாங்க சொல்லிட்டு கோவால இருக்கின்ற ஆப்பிள் ஒரு நபரை வந்து கைது செய்தார்கள். இன்னைக்கு மட்டும் ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? Milky Mist, sweetened contents to milk. கிட்னாப்பிங், கொள்ளை, அதே மாதிரி நார்கோட்டிக்ஸ் சைட்ல இருக்கவரா வந்து டாஸ்மாக்ல வந்து மேனேஜரா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதோட ஒரு அபத்தமே கிடையாதுங்க. சந்திரசேகரனுடைய மகள் அவர்கள் வந்து அங்க இருக்கின்ற ஒரு அமைச்சர் கிடையாது, அவர்கள் வந்து மத்தியில் இருக்கின்ற ஒரு பொசிஷன் கிடையாது. இப்படி இருந்து கூட அந்த அம்மா சிறைப்பிடித்து துன்புறுத்தி அவர்களை வந்து ஏறத்தாழ 8 மாசம் வந்து சிறையில் வைத்திருந்தார்கள் இடி. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் திரு RK ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இன்று வந்து ஒரு வழக்கு உயர் நீதிமன்றத்துல, அது டாஸ்மாக் தொடர்பானது. இப்ப மார்ச் 6 8 வரை டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தில எல்லாம் சோதனை நடந்தது. இது அனைவருக்கும் தெரியும். இப்ப இதை எதிர்த்துதான் டாஸ்மாக்கும் சரி, தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் இணைந்தும் ரிட் மனுவை தாக்கல் பண்ணிருக்காங்க. இது தொடர்பான வாதம் இன்று உயர்நீதிமன்றத்துல அந்த வழக்கு விசாரணை வந்திருக்கிறது. இதுல சரமாரியா கேள்வி கேட்டிருக்காங்க நீதிமன்றம், அமலாக்கத்துறையை அப்படின்னு எடுத்துக்கிறதா? இதை எப்படி புரிந்து? இது அப்படி கிடையாதுங்க. இப்போ வந்து இப்போ ஒரு கோர்ட்ல வந்து என்ன வேணாலும் வாத பிரதிவாதங்கள் நடத்தலாம், கடைசியில ஆர்டர் என்ன வருதுன்னு தான் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இதுல முக்கியமாக அதை தாண்டி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இடி இந்த டாஸ்மாகை வைத்துக்கொண்டு, அதாவது லிக்கர் ட்ரேட், இந்தியாவினுடைய ரீட்டைல் லிக்கர் ட்ரேடும் டிஸ்டிலரிஸையும் வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறது, பாஜக என்ன செய்து கொண்டிருக்கிறது, இடி கிடையாது, பாஜக என்ன செய்து கொண்டிருக்கிறது, அதுதான் முக்கியமான கேள்வியாக நான் பார்க்கிறேன். இதுதான் இதனாலதான் எனக்கு சற்றே பின்னே சென்று பார்த்தால் 2024 ஜனவரி மாதத்தில் தான் அவர்கள் வந்து ஹேமந்த் சோரனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதாவது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சானுடைய தலைவர், அதே நேரத்துல அவர் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதல்வருமா இருக்கிறார். அவரை வந்து இதே மாதிரி ஒரு லிக்கர் ரிலேட்டட் கேஸ்ல வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி மார்ச் 2024 வந்து கேஜ்ரிவாலை 21ஆம் தேதி நினைக்கிறேன், 21ஆம் தேதி கேஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்றாங்க. ஆப்பு டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அப்போ இந்த 2 அரெஸ்ட்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பேட்டர்னா மாறுது. அதாவது டெல்லி ஆனாலும் சரி, ஜார்க்கண்ட் ஆனாலும் சரி, இப்ப சமீபத்தில் தமிழ்நாடு ஆனாலும் சரி, சத்தீஸ்கர் ஆனாலும் சரி, தெலுங்கானா, இந்த 5 மாநிலத்தில் இருக்கின்ற ஏறத்தாழ 5-6 கட்சிகளை வந்து முடக்குவதற்காக நடத்துகின்ற ஒரு சதிவேலையாகத்தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நமக்கு இது சொல்லும் போது நான் இன்னொரு விஷயம் மிக தெளிவாக கூற வேண்டி இருக்கிறது. அதாவது நம்மளுடைய இந்த டிஸ்டிலரி ட்ரேட், அதாவது ஆல்கஹால் ட்ரேட்ல தான் அரசியல் கட்சிகள் பணம் பார்க்கிறது. அது இப்ப குஜராத் எடுத்தாலும் சரி, பீகார் எடுத்தாலும் சரி, பீகாரை வந்து பீகார் ஹைகோர்ட் கழுவி ஊத்தி இருக்கிறது. அங்க ஒரு மீட்டிங்காக போனா சிஜே ரமணா கூட அந்த அளவுக்கு வந்து கொந்தளித்து பேசியிருக்கிறார். 3 லட்சம் கேசுகள் வந்து அங்க வந்து இது பெயிலுக்காக போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. எல்லாருமே வந்து ஹைகோர்ட்ல தான் வந்து நிக்கிறாங்க. ஏன்னா லோவர் கோர்ட்ஸ் வந்து பெயில் கொடுக்க மாட்டேங்குது. எல்லாமே ஆல்கஹால் ரிலேட்டட் கேஸ். அங்க வேற ஒரு 21 பேர் வந்து ஒரு கள்ளச்சாராய மரணம் வேற நடக்கிறது. அப்போ நாம பாக்குறது ஒரு பேட்டர்னா இருக்குங்க. பாஜக வந்து எப்படி வெப்பனைஸ் பண்ணது, இடியை வெப்பனைஸ் பண்ணி, பிஎம்எல்ஏ வெப்பனைஸ் பண்ணி, அதை 2 எடுத்துக்கொண்டு லிக்கர் ட்ரேடை வந்து போக்கஸ் பண்றாங்க. இது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதைத்தான் நாம் வந்து இன்னும் கொஞ்சம் சற்றே விரிவாக பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இப்ப இது வெறும் வந்து தமிழ்நாடு அரசை, குறிப்பா திமுகவை குறிவைக்கிற வேலை மட்டும் நம்ம அதை நகர்த்திட்டு போயிட முடியுமா? எதுவுமே இல்லாம வர்றாங்க அப்படிங்கறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அப்ப அங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, அந்த பாட்டிலுக்கு கூடுதல் விலை விற்பதாக இருக்கட்டும், லைசன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த அதிகாரிகளுக்கும் வந்து ஆலைகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு, இப்ப இதுல எதுலையுமே சம்பந்தம் இல்லைன்னு நம்ம தள்ளிட்டு போயிட முடியுமா? அப்ப அது எப்படி பிஎம்எல்ஏ வரும் கேக்குறேன். அதுல எங்க லாண்டரிங் வருதுன்னு கேக்குறேன். இப்ப வந்து ஒரு நாம வந்து சரக்கு வாங்குற சமயத்துல வந்து 10 ரூபா வந்து கடையில் இருக்கிறவர் வந்து அதிகமா வாங்குறாரு, இல்லைன்னா 25 ரூபா அதிகமா வாங்குறாரு. இதுல எங்க லாண்டரிங் வருதுன்னு கேக்குறேன்.
எங்க எப்படி காசை செலவை செய்யக்கூடிய ஒரு என்ன பெரிய ஒரு கிட்னாப்பிங், கொள்ளை, அதே மாதிரி நார்கோட்டிக்ஸ் ட்ரேட்ல இருக்கவரா வந்து டாஸ்மாக்ல வந்து மேனேஜரா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். இதோட ஒரு அபத்தமே கிடையாதுங்க. இடி என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, நாம் ஆப்புடைய கேஸ்ல பார்த்தாலும் சரி, ஜேஎம்எம் கேஸ்ல பார்த்தாலும் சரி, இந்த கட்சிகளை முடக்கி இருக்கிறது. எப்ப முடக்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான லோக்சபா தேர்தலுக்கு முன்னால ஆப் வந்து டெல்லியில் இருக்கின்ற அனைத்து சீட்டுகளையும் தோற்கடிக்கப்படுகிறது. ஜேஎம்எம்க்கு ஏறத்தாழ அதே நேரம் தான். சத்தீஸ்கர்ல வந்து முதல் முறையாக 15 வருஷத்துக்கு பிறகு முதல் முறையாக 2018 வந்து காங்கிரஸ் ஆட்சி மறுபடியும் வருகிறது. அதன் பிறகுதான் பூபேஷ் பகேலுக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் வந்து ஆட்சி மாறுகிறது. அந்த ஆட்சியில் வந்து மறுபடியும் வந்து பிஜேபி வருகிறது. இன்னைக்கு மறுபடியும் துரத்தி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகால தெலுங்கானாவை பொறுத்தவரை அவர்கள் என்ன செய்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த டிஆர்எஸ் என்ற கட்சியை வந்து காலி பண்ணிட்டாங்க. டிஆர்எஸ் என்ற கட்சியை காலி பண்ணிட்டு பிஆர்எஸ் என்ற கட்சி அதனுடைய ஐடென்டிட்டிக்கு நேர் எதிராக தெலுங்கானா ராஷ்டிர சமிதி என்ற ஒரு கட்சியை, தெலுங்கானா தன்னுடைய அடையாளமே வந்து தெலுங்கானா என்று வச்சிருந்த ஒரு கட்சியை வந்து பாரத் ராஷ்டிர சமிதி என்று மாற்றிவிட்டு அதுல ஒரு தேர்ட் ஃப்ரண்டை வந்து உருவாக்க ட்ரை பண்ணாங்க. இது பாஜகவினுடைய ஒரு பின்னணியில் தான் நடந்திருக்கிறது என்பதில் எனக்கு ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் கவிதாவை வந்து சிறைப்பிடிக்கிறாங்க. கவிதா அதாவது டிஆர்எஸ் முதல்வர், டிஆர்எஸ் தலைவர், தெலுங்கானாவுடைய அன்னாள் முதல்வர் சந்திரசேகரனுடைய மகள், அவங்கள வந்து சிறைப்பிடித்து அவங்க என்ன பொசிஷன்ல இருந்தாங்க சிறைப்பிடிக்கும் போது, அவங்க வந்து ஒரு இதனுடைய இந்த மாதிரி டாஸ்மாக் மாதிரி அங்க இருக்கின்ற ஒரு பாடியினுடைய இது எம்டிஓ சேர்மேனோ ஒண்ணும் கிடையாது. அவர்கள் வந்து அங்க இருக்கின்ற ஒரு அமைச்சர் கிடையாது. அவர்கள் வந்து மத்தியில் இருக்கின்ற ஒரு பொசிஷன் கிடையாது. இப்படி இருந்து கூட அந்த அம்மா சிறைப்பிடித்து துன்புறுத்தி அவர்களை வந்து ஏறத்தாழ 8 மாசம் வந்து சிறையில வைத்திருந்தார்கள் இடி. இதுவரை நம்ம இதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, எத்தனை அரசியல்வாதிகள் மேல கேஸ் போட்டிருக்குன்னு நேற்றைய தினம் வந்து ஒரு கேள்வி ஒரு நம்மளுடைய லோக்சபால, அதுல வந்து மந்திரி வந்து பதில் சொல்றாரு 130, அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபைனான்ஸ் சொல்றாரு 130 நினைக்கிறேன், 30 கேஸ் இருக்கு. இதுல 2 கேஸ்ல தான் போன 10 வருடங்களாக கன்விக்ஷன் வந்திருக்குன்னு வந்திருக்கிறது. அப்ப இது என்னை பொறுத்தவரை ஆப்ப காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, ஏறத்தாழ காலி பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா காலி பண்ண ட்ரை பண்ணாங்க, அது வந்து பிளவுபட்டு இன்னைக்கு வந்து அது ஒரு நலிந்த ஒரு சக்தியாக இன்னைக்கு காணப்படுறது. டிஆர்எஸ் வந்து காலி பண்ண பார்த்தாங்க, கம்ப்ளீட்டாக காலி பண்ணி விட்டார்கள். இப்ப அடுத்ததாக ஜார்க்கண்ட் காங்கிரஸை வந்து எய்ம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இங்க வந்து திமுக மேல ஒரு பெரிய ஒரு குறி வைத்திருக்கிறார்கள். அடுத்த அரசு எப்படி நடக்குன்னு தான் நான் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அது 22ஆம் தேதி நடக்குமா, அதன் பிறகு நடக்குமா என்று நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்ப வந்து டாஸ்மாக் கிளீன் ஸ்லேட் தான், இத வெறும் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியில காலி பண்ற வேலை தான் அப்படின்னு எடுத்துட்டு போயிடலாமா? இல்ல, அப்படியே சொல்லலையே, நான் அப்படி சொல்லவே இல்லையே. எல்லா இடத்துலயும் அதாவது நீங்க ஒரு டிஸ்டிலரிக்கு லைசன்ஸ் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்க ஆளுங்கட்சியினுடைய அவ்வளவு க்ளோஸா இருக்க வேண்டும், ஆளுங்கட்சியினுடைய ஏறத்தாழ ஒரு கைக்கூலியா இருக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு டிஸ்டிலரிக்கு லைசன்ஸ் கிடைக்கும், லைசன்ஸ் எல்லாம் கிடைக்காது. அதே மாதிரி நீங்க ப்ரொடியூஸ் பண்ற சரக்கு வந்து அவங்க லிஸ்ட் பண்ண வேண்டும் என்றால் அதற்கும் உங்களுக்கு ஆளுங்கட்சியினுடைய தயவு தேவையா இருக்கிறது. அது எல்லா மாநிலங்களையும் அப்படித்தான். நான் இவ்வளவு கேட்கிறேன், ஏன் இந்த எதிர்கட்சியில் ஆளுகின்ற இந்த 5 மாநிலத்தை மட்டும் முடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எதற்காக வந்து ஈடிக்கு வருகிறது, எதற்காக மத்திய அரசாங்கம் வருகிறது தான் நான் அந்த கேள்வி கேட்கிறேன். குஜராத்ல வந்து ஒரு 4 செகண்டுக்கு ஒரு பாட்டில் பிடிக்கிறாங்களாமா. இதுவரை போன வருஷம் வந்து 144 கோடிக்கான பாட்டில்கள் பிடிச்சிருக்காங்களாமா, சரக்கு பிடிச்சிருக்காங்களாமா. பீகார்ல வந்து பெரிய கள்ளச்சாராய மரணமே நடந்து கொண்டிருக்கிறது. பீகாரை பத்தி கழுவி ஊத்திருக்காங்க பீகார் ஹைகோர்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் எடுத்து பார்த்தா கோவாவில் ஒரு பெரிய இருக்கிறதுலே அதிகமாக மொலாசஸ் ப்ரொடியூஸ் பண்ற மாநிலம் என்பதே மகாராஷ்டிரா தான். அங்க ஒரு இடி ரைட்ஸ் கிடையாது. இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க ஒண்ணுமே இடியோட பார்வையே கிடையாது. குறிப்பாக பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் நடக்கின்ற அவலங்களை கேள்வி கேட்கிறக்கோ கண்காணிப்பதற்கோ வந்து ஈடு கிடையாது. அதே நேரத்துல எதிர்கட்சிகள் இருக்கின்ற மாநிலங்களில் மட்டும்தான் அட்டூழியம் நடக்கிறது, இல்லை என்றால் இங்க மட்டும்தான் தவறு நடக்கிறது என்று பாவித்துக் கொண்டு அதனுடைய அடிப்படையில் நடக்கின்ற ரைட்ஸ் ஆனாலும் சரி, இது காழ்ப்புணர்ச்சியின் மேல அரசியல் மேல ஏறத்தாழ இடி பிஜேபியினுடைய ஒரு அங்கமாக இருந்து கொண்டு எப்படி தேர்தல் ஆணையம் வந்து பாஜகனுடைய ஒரு பிரான்ச் ஆபீஸ் இருக்கிறதோ, இடி இதே மாதிரி பாஜகனுடைய பிரான்ச் ஆபீஸ் ஆயிட்டு இன்னைக்கு திமுகவை சீர்குலைக்க இந்த ரெய்டு என்று நான் கருதுகிறேன். 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்குங்கும் போது அங்க பிஎம்எல்ஏ வராதா? ஏன்னா பேசிக்கா அவங்க அந்த கார்னர் பண்ணி எப்பவுமே போக மாட்டாங்க, உங்களுக்கு தெரியாது இல்ல, பிஎம்எல்ஏ வச்சு போக மாட்டாங்க. போய் ஆதாரத்தை தேடி அதை வச்சுதான் அதுக்கப்புறம் பிஎம்எல்ஏக்கு போவாங்க. அது மாதிரி இவங்க இந்த ஒவ்வொன்னா கோர்த்து ஒவ்வொரு செயின் மாதிரி போறாங்களா?
இல்ல நிச்சயமா கிடையாது. இவளுக்கு ஐடியாவே கிடையாது. 1000 கோடி எங்கிருந்து வந்தது, அந்த நம்பர் எங்கிருந்து வந்து, நீங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகுதான் சொல்ல முடியும். 1000 கோடியா 5 கோடியான்னு அப்புறம் தான் சொல்ல முடியும். இது ஏறத்தாழ 2G வழக்கு மாதிரி தான் வருகிறது. 2Gல வந்து 1,70,75,000 கோடின்னு சொன்னான். ஆனால் அது அதன் பிறகு அது தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக போங்கு என்று தெரிஞ்ச பிறகு இன்னைக்கு அவன் எங்க இருக்கான் அந்த ஆளு, அந்த சிஏஜி. இந்த நாட்டுக்கே இந்த அளவுக்கு துரோகம் பண்ணி கொண்டு ட்ரீசனஸ் கான்டாக்ட், ஒரு அதிகாரியினுடைய ட்ரீசனஸ் கான்டாக்ட் காரணமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சீர்குலைந்து போயிடுச்சு. என்டையர் ஐடி அந்த டெலிகாம் செக்டரே வந்து உட்கார்ந்துருச்சு. அதன் பிறகு எத்தனையோ நபர்கள் வந்து இன்னைக்கு இலான் மஸ்க் உள்ள வருவதிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் வந்து அன்னைக்கு நடந்த பிரச்சனைகளாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இதற்கு முற்றிலும் முற்றிலும் காரணமாக இருந்து யாரு? ஒரே ஒரு வினோத் ராய். அந்த வினோத் ராய் இன்னைக்கு நம்ம கேள்வி வைக்க மாட்டேங்கிறோம். ஏறத்தாழ அதே மாதிரி தான் இன்னைக்கு இடி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல எல்லாமே எங்கெங்க, அதாவது எங்க வேற ஒரு இடத்துலயுமே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் போஸ்டிங்க்கு யாருமே காசு வாங்கல இந்தியாவில. நான் கேட்கறேன், ஓப்பனா கேட்கறேன். அது எப்படி தமிழ்நாட்டுல மட்டும் காசு வாங்கினா மட்டும் அது ஒரு இடி குற்றமா மாறுது, ஒரு மணி லாண்டரிங் குற்றமா எப்படி மாறுதுன்னு நான் கேட்கறேன். அப்ப இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து டிரான்ஸ்பருக்கும் அனைத்து போஸ்டிங்க்கும் வந்து இவர்கள் வந்து விசாரிக்க வேணுமா வேண்டாமா? அது எங்கேயுமே ஒண்ணுமே காணமே. ஈடு எதை விசாரிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பாஜக எதை சொல்கிறதோ அதை மட்டும் விசாரித்துக் கொண்டிருக்கிறது. இங்க தவறு நடக்கவில்லை என்று நான் கூறவில்லைங்க. நான் இவ்வளவுதான் கூறுறேன். நீங்க வந்து ஒழுங்காக நியாயமாக எல்லா மாநிலங்களையும் நடத்த வேண்டும் என்றுதான் நான் கூறுகிறேன். இடி அரஸ்ட் பண்றதில் இருக்கின்ற 95% வருகின்ற நபர்கள் எப்படி எதிர்கட்சி நபர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்துல அவர்கள் போய் ஆளுங்கட்சியில் சேர்ந்து விட்டால் அப்படியே அந்த கேஸை டிசிபேட் ஆயிருவேன். எங்க என்ன பிரபுல் பட்டேல் இருந்து ஆரம்பிச்சு கொண்டு அந்த பவார், அஜித் பவார் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு எவ்வளவோ நபர்கள், இவர்கள் அனைவரும் வந்து பாஜகவில் போய் சேர்ந்ததுனால அப்படியே வந்து உஜாலாக்கு மாறிடுறாங்களாமா. அதன் பிறகு அந்த கேஸே கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன், மு.க. ஸ்டாலினும் திமுகவும் வந்து பாஜகவோட ஒத்துழைத்தா இந்த ஒரு கேஸ் இருக்காதுங்க. யாரு மேலேயும் கேஸ் இருக்காது. இருக்கிற கேஸ் கூட அடுத்த அதிமுக தான் வரும். இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இதுதான் எங்க நாட்டுல ஒரு நியாயம் தர்மம் ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஒரு ராஜா உட்கார்ந்து இருக்காரு, அந்த ராஜா எப்படி நினைக்கிறாரோ அப்படித்தான் இந்த நாடு போய் கொண்டிருக்கிறது என்ற அளவுக்கு வந்து ஏறத்தாழ ட்ரம்ப் மாதிரி இன்னைக்கு வந்து மோடியினுடைய பிஹேவியர் இருக்கிறது. அதை ஒட்டித்தான் பாக்கி இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. டீலிமிட்டேஷன் ஆனாலும் சரி, மும்மொழி கொள்கை என்ற பேரில் நடக்கின்ற அட்டூழியங்களானாலும் சரி, இது எல்லாமே அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. சார், நீங்க சொன்னீங்க ஆப்பா இருக்கட்டும், பிஆர்எஸ் இருக்கட்டும், எல்லாமே இந்த மதுபான கொள்கை ஜார்க்கண்டா இருக்கட்டும் இந்த இடத்துலதான் பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு. அப்ப இங்க தமிழ்நாட்டிலையும் டாஸ்மாக்ல வைக்கிறாங்க அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுடைய ஆக்சிஜனை கைய வைக்கிறாங்க அப்படின்னு அதை எடுத்துக்கிறதா, இல்ல அத கட்சிக்கு புழங்குற நிதியும் கட் பண்ணி திமுகவையும் முடக்கிறதுக்கான ஒரு வேலைன்னு எடுத்துக்கிறதா? இல்ல, கட்சிக்கு இருக்கிற நிதி தாங்க. இப்ப பல விஷயங்கள்ல அவங்க பார்த்தாங்க, இடியில பல இடங்கள்ல கை வச்சு பார்த்தாங்க, ஒண்ணுமே வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எது ஒர்க் அவுட் ஆச்சு, எது வந்து இதுவரை மேக்சிமம் இம்பாக்ட் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து மது ட்ரேட்ல கை வைக்கும் போது தான் வருது. அங்கதான் ஆப் வந்து முடங்குது, அங்கதான் ஜேஎம்எம் முடங்குது, அங்கதான் வந்து டிஆர்எஸ் முடங்குது. அப்ப அந்த இடத்துலதான் இவங்க மறுபடியும் கை வைக்கிறாங்க. அது நீங்க பாஜக அல்லாத மாநிலங்கள்ல தான் கை வைக்கிறாங்க, சரி கை வைக்கிறாங்க. ஆனா கரெக்டா குறிப்பாத்து கை வைக்கிறான்ல, எங்க நடக்குது அப்படிங்கறத முடக்குறான்ல, அப்ப அந்த இடத்துல நடக்குது இல்ல. ஆமா, இதுதானுங்க நான் இது ஃபர்ஸ்டே வந்து நான் சொன்னதுதான். அதாவது எல்லா இடத்திலையும் ஊழலும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. அது அனைத்தும் வந்து மணி லாண்டரிங் வழக்குகள் கிடையாது. அப்ப என்னுடைய பாயிண்ட் இவ்வளவுதானுங்க. ஆமா, அங்க ஊழல் நடக்குது என்று எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமாகத்தான் இருக்கிறது. அப்ப நான் கேட்கிறேன், வெஸ்ட் பெங்கால் நடக்கலையான்னு கேட்கிறேன். வெஸ்ட் பெங்கால் என்ன டீல் கட் பண்ணிருக்காங்கன்னு கேட்கிறேன். இடி ஆனாலும் சரி, பிஜேபி ஆனாலும் சரி, அவர்கள் வந்து திரிணாமுல் கூட என்ன டீல் கட் பண்ணிருக்காங்கன்னு நான் கேட்கிறேன். அங்க இவ்வளவுதானுங்க பாஜகவுக்கு சாதகமான டிஸ்டிலேஷனுடைய சரக்கு அங்க விற்கிறது, அதனால வந்து அங்க ரெய்டு இல்லையான்னு நான் கேட்கிறேன். அப்ப அது இஷ்யூ இவ்வளவுதான். இஷ்யூவை என்னை பொறுத்தவரை இஷ்யூ என்பது அது ஒரு பட்சமாக இந்த ஒரு கட்சியை முடக்கிறதுக்காக நடக்கின்ற இந்த ஒரு ரைட்ஸ் மட்டும்தான் எனக்கு பிரச்சனையா தோன்றது. அது மணி லாண்டரிங்ல வராது. என்னை பொறுத்தவரை இது சாதாரணமான ஊழல். அந்த ஊழல் வழக்காக கரப்ஷன் சார்ஜஸாக ட்ரீட் பண்ண வேண்டும், டிவிஎஸ்சி விசாரிக்க வேண்டும், சிபிஐ விசாரிக்கணுங்கிற. அதையும் விசாரிக்க மாட்டேங்குது. இல்ல, எனக்கு தெளிவுக்காக திரும்ப நான் கேட்கிறேன் சார், இது கட்சியை முடக்குவதாக மாறுமா? டாஸ்மாக் அப்படிங்கிறது தமிழ்நாடுடைய அரசு நிறுவனம். அங்க நடக்கக்கூடிய ஊழல், அங்க இருக்கக்கூடிய பணத்தை முடக்குனா அரசுக்கு தான் அது வந்து பலவீனமா மாறும். தமிழ்நாடு அரசுக்கு நிதி நெருக்கடி வரும், அடுத்த திட்டங்களை செயல்படுத்த முடியாது, டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்சியை முடக்குறது அப்படின்னா அப்ப எங்க இருந்து என்ன வருது சார்? அரசுக்கு வருகின்ற காசை வந்து முடக்க வேண்டும் என்றெல்லாம் அவங்க நினைக்கல.
எப்படி ஆனாலும் இப்ப நாளைக்கு வந்து கம்ப்ளீட்டா திறந்து விட்டாங்கன்னா தாராளமாக இன்னும் தமிழ்நாட்டுக்கு வந்து இது வரத்தான் செய்யும். இப்போ ஒரு 4 டிஸ்டிலரி இங்க முடக்கினாங்க வச்சுக்கோங்க, இன்னொரு 4 பேர் உள்ள வருவாங்க, வேற ஸ்டேட்ல இருந்து உள்ள வருவாங்க, அவ்வளவு அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி முடங்கினால் கூட அவங்களுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாதுங்கிற அவங்க பாக்குறது எவ்வளவுதான். ஆப்ப நாம எப்படி டிஸ்ட்ராய் பண்ணோம், லிக்கர் பாலிசினால டிஸ்ட்ராய் பண்ணோம். அதே மாதிரி திமுகவை முடக்க வேண்டும், அதான் இதா இருக்கிறது. அதுல எப்படி முடக்கலாம்? ஏனென்றால் டிஸ்டிலர்ஸ் வந்து நிச்சயமாக இவர்களுக்கு காசு கொடுப்பார்கள், இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது. இது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதை வந்து ப்ரூவ் பண்ணும். அது எப்படி ப்ரூவ் பண்ணதுதான் இப்போ வந்து இடி அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பண்ணியிருக்குது. எங்க பெர்ஃபெக்ட் பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில செய்திருக்கிறது. டெல்லியில இருந்து காசு அப்பட்டமான ஒரு பொய்ய சொன்னாங்களே, டெல்லியில இருந்து 100 கோடி ரூபாய் வந்து கோவாக்கு அனுப்பி அங்க தேர்தல் வந்து ஃபைட் பண்ணாங்க சொல்லிட்டு கோவால இருக்கின்ற ஆப்பிள் ஒரு நபரை வந்து கைது செய்தார்கள். இன்னைக்கு மட்டும் ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? இதே இந்த காசை வச்சுதான் பஞ்சாப் ஃபைட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. பஞ்சாப்ல ஒரு 4 பேரை கைது பண்ணாங்க. அது பிறகு என்னாச்சு? 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து சோதனை போட்டிருக்காங்க டெல்லி லிக்கர் பாலிசியில. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏறத்தாழ 100 இடங்கள்ல வந்து ஒரே ஒரு வருடத்துல போன ஒரு வருடத்துல 1.5 வருஷத்துல வந்து இடி ரைட்ஸ் வந்து இந்த லிக்கர் பாலிசி மேலே நடந்திருக்கிறது. அப்ப லிக்கர் என்பது இந்த லிக்கர் பாலிசியும் இடியும் வந்து நிச்சயமாக அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்து சென்று கட்சிகளை எதிர்கட்சிகளை முடக்குவதற்கான ஒரு ஆயுதமாக இன்னைக்கு வந்து அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நீட்சியாகத்தான் தமிழகத்தில் நடந்த ரைட்ஸ் இங்க நடக்கவில்லை, தவறு நடக்கவில்லை நான் கூறல. தவறு நடந்தால் அதை பார்க்க வேண்டியது சிபிஐ தானே தவிர, உங்களுக்கு வந்து மத்திய ஏஜென்சி பார்க்க வேணும்னா சிபிஐ தான் பார்க்கணுமே தவிர இடியினுடைய கேஸ் அங்க வரவே வராது. ஆனா திமுக அரசு இத வந்து இன்னும் ஒரு பெரிய வெளிப்படையா மக்கள் முன்னாடி கொண்டு போயிருக்கலாமோ? ஏன்னா டாஸ்மாக் நிறுவனம் தமிழ்நாடு அரசுடைய அனுமதி இல்லாம இடி உள்ள வர்றாங்க. அப்ப இது கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானது. ஏற்கனவே நம்ம ராம்மோகன் ராவ் தலைமைச் செயலகத்துல போய் நடத்துறாங்க கடந்த முறையில. அப்ப வந்து எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு ஸ்டாலின் அவர்கள். அப்ப பெரிய விஷயமா அது வெடிச்சது. அது மாதிரி நம்ம அனுமதி இல்லாம அவங்க வர்றாங்க அப்படிங்கும் போது இத பெருசா இவங்க திமுக அரசு கொண்டு போயிருக்கலாமோ? இது கொஞ்சம் சைலண்டா தான் பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கும் சார். ஆமா, நிச்சயமாக சைலண்டா தான் பிஹேவ் பண்றார்கள். நிச்சயமாக அதான் சொல்றேன். நான் வந்து தவறு நடக்கலைன்னு நான் சொல்லவில்லை, தவறு நடந்துதான் இருக்கிறது. ஆனால் இது ஒரு பெரிய இஷ்யூவாக நீங்க எப்படி எடுத்து செல்ல முடியும்? என்ன பேஸ்ல எடுத்து செல்ல முடியும்? இது மிக எளிதாக வந்து தவறு நடந்திருக்கான்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அனைவருக்கும் தெரியும். நீங்க ஒரு இதுல போய் டாஸ்மாக் கடையில போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாயில இருந்து 25 ரூபாய் அதிகமாக தான் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மிக எளிதாக எடுத்து செல்ல முடியும். செந்தில் பாலாஜி தனிப்பட்ட முறையிலையும் ஒரு குறி வைக்கப்படுகிறதா? செந்தில் பாலாஜி இங்க ஜெகத் ரட்சகனுடைய அக்காடு, அப்ப அவர் கொடுக்கக்கூடிய பணம் திமுகவுக்கான நிதி, இப்படி இந்த வளையமும் இருக்காதுல? நிச்சயமா இருக்குதான் செய்ய. செந்தில் பாலாஜி என்னங்க? செந்தில் பாலாஜி யாரு? செந்தில் பாலாஜி வந்து இன்னைக்கு ஜாமீன்ல இருக்கின்ற ஒரு அக்யூஸ்டு. அந்த அக்யூஸ்டு ஏன் இன்னைக்கு வந்து கேபினெட்ல வச்சிருக்காருன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி ஜெகத் ரட்சகன் அனதர் ஆல்கஹால் லிக்கர் பேரன். இந்த லிக்கர் பேரன்ல தான் எது கட்சியில் வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. கட்சியில கட்சி பொறுப்புகள் கொடுங்க. அவர்கள் வந்து ஜெகத் ரட்சகனுக்கு நன்றாக தமிழ் வரும், அவர் வந்து தமிழ் புலவர். அந்த துணையை வைத்துக் கொண்டு அவர் தாராளமாக கட்சியை வளர்க்கட்டும். இது கொண்டு எம்பி பண்ணும்போது தானே பிரச்சனை வருகிறது. அவர் கட்சியிலே இருந்துட்டு போட்டோம். அதே மாதிரி செந்தில் பாலாஜி வெளியெடுக்க வேண்டிய டைம் எப்போ ஆயிடுச்சுங்க? அது நீங்க ஒரு பாயிண்ட் நீங்க ப்ரூவ் பண்றதுக்காகத்தான் அவரை மறுபடியும் வந்து நீங்கன்னு சொன்னீங்கன்னா அரசு வந்து திமுக வந்து மறுபடியும் கொண்டு வந்தது, அமைச்சரை கொண்டு வந்தா அந்த பாயிண்ட் ஏற்கனவே ப்ரூவ் ஆயிடுச்சு. ப்ரூவ் ஆனதுனால அவரை வந்து தாராளமாக வெளியெடுக்கலாம். இல்லை என்றால் மறுபடியும் ஒரு எம்பாரஸ்மெண்ட் தான் வரும். நிச்சயமாக இந்த கேஸ்ல வந்து செந்தில் பாலாஜி கைதாவார் என்றுதான் நான் நினைக்கிறேன். மணிஷ் சிசோதியாவை பிடிச்சு உள்ள போட்டாங்களோ அதே மாதிரி செந்தில் பாலாஜியை பிடிச்சு உள்ள போடுவார்கள், மறுபடியும் உள்ள போடுவார்கள் என்றதான் நான் நினைக்கிறேன். இப்ப நிறைய விஷயங்கள் நிறைய மூவ் எல்லாம் நடக்க இருக்குது அப்படின்னு நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. நன்றி சார், நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. நன்றி சார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் மில்கி மிஸ்ட், ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.